ஒருபடி தமிழ்நாட்டில் ஃபாஸ்டஸ்ட் 10 crore கூலி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லங்க, ஆஸ்திரேலியாவிலையும் புதிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஃபாஸ்டஸ்ட் 25K டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ டிக்கெட் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண சோல்ட் அவுட் நினைச்சிருக்கேன் பாருங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 10ல இருந்து 15 கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்க இந்த டிக்கெட் எப்படி சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்றது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல கொஞ்சம் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பச்சையா தெரியுது. ஆனா மொத்தமா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோல்ட் அவுட் தான், ரெட் கலர் தான். இப்போ அதிரடியா அந்த வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த பச்சையும் காணாம போயிடும். இப்போ தமிழ்நாடு சுச்சுவேஷன் இப்படிதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திரையரங்க உரிமையாளர்களும் அறிவிச்சிட்டாங்க. 4 நாட்கள் காட்சி எல்லாமே ஃபுல் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாலிமர் செய்தியில வந்துருச்சு. உங்களுக்கு நான் ஒரு பதிவும் போட்டிருக்கேன், நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ அதிரடியா ஃபாஸ்டஸ்ட் 10 crore கூலி அப்படின்ற தகவல் வந்திருக்கு. போடுறா வெடிய அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆஸ்திரேலியாவிலையும் மரண மாஸ் சாதனை படைச்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஃபாஸ்டஸ்ட் 25K டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்ற புதிய சாதனையை இப்போ தெரிவிக்க விட்டுருக்காரு. இது இப்போ ஆஸ்திரேலியா தெலுங்கு பிலிம்ஸ் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நினைச்சிருக்க பாருங்க. இதாங்க தலைவர் ஸ்டைல். சாதனை மேல சாதனையை படைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், யூஎஸ்ஏல இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா 5-6 கோடிக்கு மேல வசூல் பண்ணி நான் தான் கிங் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. கபாலி படத்துடைய சாதனை இவர் தான் உடைக்க போறாரு அப்படின்ற டாக்கும் இப்போ போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எல்லா ஏரியாவிலையும் நான் தான் கிங். யூஏல பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 ரெக்கார்டை அடிச்சு தும்சம் பண்ணிடுச்சு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா KGF 2 அது அவங்க ஏரியாவிலேயே போயிட்டு அவங்க ரெக்கார்டை தும்சம் பண்ணிடுச்சு. உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, வெறும் 60 ஷோஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா 10K டிக்கெட் சோல்ட் அவுட். அது KGF 2 பார்த்தீங்கன்னா 80 ஷோ அவங்க வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10K டிக்கெட் சோல்ட் அவுட் ஆச்சு. ஆனால் 50 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நம்ம தலைவருடைய படம் 1/2 மணி நேரத்துலேயே மேட்டர் முடிச்சிட்டாரு. இப்படிதான் தலைவருடைய ரெக்கார்டெல்லாம் அப்படி தெரிக்க விட்டுட்டு இருக்கு. இன்னும் இந்த கூலி படம் என்னென்ன ரெக்கார்டெல்லாம் தெரிக்க விட போகுது அப்படின்னு நினைச்சாலே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோஷன் இருக்குங்க. ஆமாங்க, ஹைதராபாத் ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஃபுல் அந்த போஸ்டர் எங்க பார்த்தாலும் அப்படியே தெரிக்குதுங்க. அவ்வளோ அற்புதமா அந்த காட்சியை பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. ஆனா இது சாதாரண ப்ரொமோஷன் கிடையாதுங்க. எல்லாருக்கும் அந்த இதுவை தூண்டுவது. ஏன்னா ஆகஸ்ட் 14 அப்படின்னு அவங்க மைண்ட்ல போய் ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் டென்ஷன்ல இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க. அப்ப அதை பார்க்கல ஆகஸ்ட் 14 ஓகே டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தும். இது வந்து அழகா சன் பிக்சர் சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க நார்த் இந்தியாவிலையும் ட்ரெயின்ல சூப்பரா அதிரடியா மிரட்டிட்டு இருக்காங்க. ரெண்டும் உங்களுக்கு இணைச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம். நார்த் இந்தியா ட்ரெயினும் இருக்கு, நம்ம ஹைதராபாத் ட்ரெயினும் இருக்கு. அது இல்லாம அந்த ட்ரெயின் வரக்குள்ள எல்லாரும் ஓன்னு கத்துறாங்கப்பா. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கூலி படத்து மேல அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு பாக்குறீங்க. இது நார்த் இந்தியா. இப்படிதாங்க தலைவரின் சொந்தங்கள் எல்லாரும் இப்ப கொண்டாடிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, தியேட்டருக்காரவங்களும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா பாப்கார்ன் அது கொடுப்பாங்கல்ல, அந்த பாக்ஸ், அந்த ஒரு இது மாதிரி கவர், அதுல பாத்தீங்கன்னா தலைவருடைய அந்த கூலி படத்துடைய ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, பாப்கார்ன் அந்த கவர் பாருங்க, அதுல கூலி படத்துடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமேசான்ல தலைவருடைய ஸ்டிக்கர் ஒட்டி தான் டெலிவரியே நடந்துட்டு இருந்து நீங்க பாத்தீங்க. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல சன் டிவில ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொமோ வெளியிட்டு இருக்காங்க. பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அற்புதமா வீடா போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும், நம்ம ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அவங்களும் தலைவருக்காக ஜப்பான்ல ட்ரெயினே விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கு. மலேசியாவில் எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே பிராஸ் லைட் அந்த காப்பு போல கட்டிட்டு அதுல கூலி படத்துடைய ஸ்டில்லு அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் வித்தியாசமா, அப்புறம் மலேசியாவில் பாத்தீங்கன்னா கார்ல ஸ்டிக்கர் ஒட்டி அது ரேலி போல நடத்திட்டு இருக்காங்க. அதுல அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. இதே மாதிரி யூஎஸ்ஏலயும் சரி, அவங்க லைட்னிங் பண்ணி மலேசியாவில் பலூன் விட்டு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்காங்க.
என்ன ஒரு ப்ரொமோஷன். ஆனால் வார் டூக்கு ஒன்றுமே இல்லை, சப்புன்னு ஆயிடுச்சு. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு படம் நல்லா இல்லை அப்படின்னு. அதனால அப்படியே லூஸில் விட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத ப்ரொமோட் பண்ணிக்கணும், வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் என்ன ஒன்று அவங்க பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பார்த்தீங்கன்னா தேட்டரிங்கில் பிடிச்சிட்டாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இருந்தாலும் நம்ம தலைவருக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா 1400 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஷோஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3500 ஷோஸ் நம்ம தலைவருக்கு ஹிந்தியில் கிடைச்சிருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, இது பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எக்ஸ்ட்ராவே 200 எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்கு. இது பெரிய விஷயம் தான். மொத்த காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா 3500 ஷோஸ் வந்து அங்கே வெளியிடுறாங்க. பெரிய விஷயம் தான். ஹிந்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கே மும்பைலாம் டக்கு டக்குன்னு வெளியிடுறாங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகுதுங்க. டிக்கெட்லாம் சக்கு சக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபுல்லாகுது, ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபுல்லாகுது. எங்கே? மும்பையில். அது எல்லாமே தமிழ் வெர்ஷன். தமிழ் வெர்ஷன்லேயே எல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த ஏரியாவும் சரி, எல்லாம் நம்ம ஏரியா தான் அப்படின்னு தலைவர் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. கூலி படம் இதே அளவில் போச்சுன்னா எந்த மாதிரி அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சு கூஸ்பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஃபாஸ்டஸ்ட் 10 crore இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவில் ஃபாஸ்டஸ்ட் 25K டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்ற ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.